முழங்கால் மூட்டு வலியால அவதிப்படுறீங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய டாக்டர்ஸ் பார்த்தோம், நிறைய மெடிசன்ஸ் நீங்க எடுத்தும் பெரிய தீர்வு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் மனோகர். பெரும்பாலும் முழங்கால் மூட்டு வலி பிரச்சனையில் அவதிப்படுறவங்க அந்த முழங்கால் மூட்டுல இருக்கிற எலும்புல மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முழங்கால் மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசையிலேயோ நரம்புலையோ அல்லது முதுகு தண்டுவடத்திலேயோ ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா அது முழங்கால் மூட்டு வலியை ஏற்படுத்தும். இப்போ இதுல எது பிரச்சனைன்னு தெரியாம நீங்க எலும்புக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வலி சரியாவாங்க. முழங்கால் மூட்டு வலின்றது முழங்கால் இருக்கக்கூடிய எலும்புகளால் மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கிற தசைகளாலோ நரம்புகளாலோ அல்லது தண்டுவட பிரச்சனையாலோ வரலாம்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த முழங்கால் மூட்டு வலி மெயினா ஏற்படுறதுக்கு என்ன ரீசன்னா, இந்த சைனோயில் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும், மூட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய திரவம். ஸோ இது கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்டிலேஜ் பிரச்சனையாகும். இதனால மூட்டு உராய்வு ஏற்படும் போது மூட்டுல வலியும் தேய்மானமும் ஏற்படும். இந்த திரவம் குறையறதுக்கு என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் வயசு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான எடை, ஊட்டச்சத்து குறைபாடு, போதுமான உடற்பயிற்சி இல்லாது, இதெல்லாம் ஒரு ரீசனுங்க. அக்குபஞ்சர் மருத்துவத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, எலும்புகள் மற்றும் குருத்தெலும்புகள், அதாவது போன் அண்ட் கார்டிலேஜ், இதுல ஏற்படக்கூடிய வலிகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு சிறுநீரகத்தை நாம் தூண்ட வேண்டும். அதாவது சிறுநீரகத்துடைய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கிட்னியை பூஸ்ட் பண்ற மாதிரி சில புள்ளிகளை நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி தூண்டி விடுங்க, வலி நல்லா குறையும். உங்களுக்கு டிஸ்பிளேல இப்ப தெரியும், முதல் புள்ளி K3. இந்த புள்ளி நீண்ட நாளைய மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா ஒர்க் பண்ணும். அடுத்து UB11. இந்த புள்ளி எலும்பு மற்றும் குருத்தெலும்புகளுக்கு எனர்ஜி தரும். அடுத்து SD44. இது முன்பக்க மூட்டுல வரக்கூடிய வலிக்கு மிகச்சிறந்த நிவாரணம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இந்த மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ், அதாவது தசையில பிரச்சனை ஏற்பட்டதுன்னா நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய ஆர்கன் என்னன்னா ஸ்ப்ளீன், அதாவது மண்ணீரலை எனர்ஜைஸ் பண்ணணும். அதே சமயத்தில் மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகளில் பிரச்சனை ஏற்பட்டதுன்னு வச்சுங்க, நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய ஆர்கன் லிவர், கல்லீரல். அது மட்டும் இல்லாம மூட்டுக்கு போற ரத்த ஓட்டம் குறைவா இருக்குன்னா நம்ம ட்ரீட் செய்ய வேண்டிய ஆர்கன் ஹார்ட். ஸோ ஹார்ட் நம்ம டைரக்டா ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இரத்த குழாய்களுக்கு உண்டான புள்ளிகளை தூண்டினாலே மூட்டை சுத்தி இருக்கிற ரத்த ஓட்டம் சீராயிரும். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளீனை நம்ம ஸ்ட்ரென்தான் பண்ணணும். அதே சமயத்தில் மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் வீக்கத்தை கம்மி பண்ணோம்னா, இப்போ நான் படத்தில் காட்டியிருக்க மாதிரி SP9 அப்படின்ற புள்ளியும் அது கூட UB40 புள்ளியும் தூண்டணும். இதே மூட்டு வலி நரம்புகளால் ஏற்படுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா இந்த புள்ளிகளை தூண்டுங்க. இது லிவரை ஸ்ட்ரென்தான் பண்ணும், நரம்புகளையும் ஸ்ட்ரென்தான் பண்ணும். இப்போ படத்தில் காட்டியிருக்கிற GB34, LIV3 அப்படின்னு 2 புள்ளியை ஸ்டிமுலேட் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை இருந்தாலும் முழங்கால் மூட்டு வலி வரும். ஸோ முதுகு தண்டுவடத்தில் இடுப்பெலும்புல L3 அப்படின்னு இருக்கு, லம்பார் 3. இது முழங்கால் மூட்டை மெயின்டைன் பண்ணுதுங்க, இதனுடைய நர்வோஸ். அப்போ L3ல L4ல L5ல பிரச்சனை வரும்போது கண்டிப்பா முழங்கால் மூட்டுல வலி வரும். பெரும்பாலும் இந்த மாதிரி தண்டுவட பிரச்சனை, லெக் லென்த்ல பிரச்சனை ஏற்பட்டா நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சை கூட கைரோப்ராக்டிக் அண்ட் டான் தெரப்பி, இந்த முதுகு தண்டுவட சிகிச்சையும் கப்பிங் தெரப்பியும் சேர்த்து நம்ம பண்றோம். அது மட்டும் இல்லாம லெக் லென்த்ல, அதாவது கால் இருக்கு இல்லையா, அதுல ஏற்ற இறக்கம் இருந்தாலும் இந்த முழங்கால் மூட்டு வலி வரும். நான் ஏற்கனவே புள்ளிகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, எவ்வளோ நேரம் தூண்டணும்னு. ஒரு நாளைக்கு ஒரு முறை தூண்டினா போதும். வலி அதிகமாக இருந்தால் 2 முறை தூண்டுங்க, காலையில் மாலையிலன்னு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு. எப்படி தூண்டணும் அப்படின்னா, ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆள்காட்டி விரலை அந்த புள்ளி மேலே வச்சு கிளாக் வைஸ் ஒரு 15 சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 15 சுற்றும் சுற்றிட்டு மைல்டாக ஒரு 15 தடவை ப்ரெஷர் கொடுங்க. இதுவே போதுமானது. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு கீழே இருக்கிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.